குட் மார்னிங் எவ்ரிவான். இன்னைக்கு டே 2 ட்ரக்கில். இந்த ட்ரக்குக்கு வந்து 3வது நாள். இப்போ எனக்கு மார்னிங் ஆயிடுச்சு. அண்டு இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, நான் புதுசாக ஷூ ரெண்டலுக்கு எடுத்துட்டேன். இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இதை வச்சு என்னால் இந்த ட்ரக்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். பழைய ஷூவை கஷ்டப்பட்டு உள்ளே வச்சு கெட்டியெல்லாம் வச்சுருக்கேன், வேறு வழி இல்லை. ஏன்னா நான் கொண்டு வந்தது சின்ன பேகு, ஏன்னா கடைசி. ஆனால் எல்லாருக்குமே அண்ட் இப்போ எல்லாருமே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. காரணம் என்னென்னா, நேற்று நைட்டு யூடியூப்பில் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு தூங்கிட்டேன். சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ காலையிலே சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் உள்ளே சாப்பிட்டுட்ருக்காங்க. அண்ட் சாப்பாடு விஷயத்தில் எனக்கு இங்கேயை விட எனக்கு என்னவோ நம்ம டிடிஹெச் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு இது குருமா மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. ஐயோ, இதுதான் சாப்பாடு, வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, நம்ம ஆளுங்க எல்லாம் சாப்பிட்றாங்க. ஹை கில்லர் நேஹா அண்ட் இட்லி. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கணக்கா நைஸ். ஐ டோன்ட் நோ. அண்ட் மத்தியானத்துக்கு லஞ்ச் பேக் பண்ண சொல்லிட்டாங்க. நான் பேக் பண்ணிட்டேன். இருந்தாலும் உள்ள லஞ்ச் என்ன, ஒரு முட்டையும், இதுக்கு பேர் நோ சொன்னாங்க. திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் கால்ட் புலாவ். வேறு புலாவ், எக் புலாவ். ஐ ஆல்ரெடி டேக். அண்ட் என்னன்னா, ஷூஸ் கிடச்சதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஏன்னா அது ரொம்பவே பெரிய கஷ்டம் எனக்கு, ஷூஸ் இல்லாமல் இருக்கிறது. இது என்னோட தான் நினைக்கிறேங்க. நேற்றுக்கு நான் இதில் போட்டிருந்தேன். ஐ திங்க் இதுதான் என்னோடதுன்னு நினைக்கிறேன். என்னோட இது காமாக இருந்தது. ஓகே, கிடச்சிருச்சு, நம்பி போவோம். இதை தூக்கி உள்ள வச்சுக்குவோம். அடுத்ததாக நல்ல வியூ இருக்குது. காலையிலே வந்தேன். அண்ட் இது வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜாக்கெட் போடவே இல்லை. ரெயின் கோட் மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு போட்டுட்டு கழட்ட வேண்டியதாச்சு. ஏன்னா ரெயினிங்கில் நனைஞ்சிட்டு ஜாக்கெட்டோ அதுவும் பிரச்சனை இல்லை. பட்டு என்ன சொல்ல, உள்ளே இருக்க பொருளோ எல்லாமே நனைஞ்சிடக்கூடாது. ஸ்பெஷலி மை மொபைல் நனைஞ்சிருச்சுன்னா எப்படி வீடியோ எடுப்பேன், அதுக்காக தான். அண்டு நம்ம கூட வர்றதுக்காகவே அவங்களும் வெயிட்டிங்காக இருக்காங்க. ஐ திங்க் இன்றைக்கும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. நாளைக்கும் இதே மாதிரி தான் ஸ்டே இருக்கும்னு சொல்லி சூரஜ் சொன்னார். சூரஜ் ப்ரோட்டா கேட்டு தான் ஷூவும் எடுத்துருக்கு. இந்த ஷூ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கம்பெனி எதுன்னு பார்த்து முடிஞ்சால் இதை வாங்குவோம். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு இது இருக்குது. இதில் ஒருத்தர் இங்கே கம்பெனி இது ஒன்று இருக்குது, பார்த்து இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம். அண்டு என்ன கேட்டால் இப்போ எனக்கு தோணுது, ரெண்டல் ஷூ ரெண்டல் பேக் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குமோன்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்கேருந்து எல்லாத்தையும் அள்ளி சம்மந்து கொண்டு வர வேணாம், இவ்வளோ கஷ்டப்பட வேணாம். ஏன்னா ஒரு சூட்கேஸில் கூட வச்சு கொண்டு வந்துட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் 1-2 இது நம்ம ரெண்டில் எடுக்க வச்சிடுறாங்க. அதில் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். ஓகே, பட் இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னைக்கு போகிற இடம் முக்கியம் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, பின்ன இன்னைக்கு உள்ளது 10 கிலோமீட்டர் தான். நேற்றுக்கு 14 கிலோமீட்டர், இன்றைக்கி 10 கிலோமீட்டர். ஆனால் 10 கிலோமீட்டருமே மட்டும்தான் ஏற வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் ரொம்ப கஷ்டமான நாள்னு சொல்லியிருக்காங்க. டீப் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3 எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு டீப் ஃபாரஸ்ட் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்குறேன். முடிஞ்சா ஒரு வீடியோ எடுப்போம்ல.